ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை லக்கி கேர்ள். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் ஃப்ரெண்ட், இன்றைக்கு 4 மாதம் 6ஆம் தேதி 2026 12:06 வெளியால் ஒரு சைலண்ட் ஒலி கேட்டது. அது கேட்டு ஒரு செகண்ட் கூடி இல்லை, மொபைலுக்கு சைலண்ட் ஒலி வந்துட்டுது, அலர்ட், எமர்ஜென்சி அலர்ட். அது கேட்டு ஒரு செகண்ட் கூடி இல்லை, அதுக்கிடையில் எங்கேயோ வெடிப்பு சத்தமும் கேட்டுச்சுது. எங்கே என்ன ஏது வெடிச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு இப்போ சரியான தகவல் தெரியாது. என்ன சொன்னால் காலையில் லோக்கல் நியூஸ் பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. கடவுளேண்டு அந்த இப்போ நடந்த ஆபத்திலிருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும், யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். மற்ற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாரும் அடிக்குது, வளமை போல தானே அடிக்குது அப்படின்னு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்காதீங்க, சைலண்ட் போடாதீங்க. போனால் இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்காதீங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. தயவு செஞ்சு எல்லாரும் அடிக்கிற நேரம் கொஞ்சம் எழும்பி ஃபோனை கொஞ்சம் பாருங்கள், என்ன சுச்சுவேஷன் சொல்லி அறிஞ்சு பாருங்கள். அதில் என்ன எல்லாரத்தில் என்ன போடுறாங்கன்னு சொன்னால், நான் அதை இதில் போட்டு காட்டுறேன். அதில் என்ன போடுறாங்கன்னு சொன்னால், கண்ணாடி ஜன்னல்களுக்கு பக்கத்தில் இருக்காதீங்க, உயரமான இடங்களில் இருக்காதீங்க, அப்படி வெடிப்பு சத்தங்கள் அலாரம் சவுண்டு சைலண்ட் ஒலி கேட்குற நேரம் வெளியே போங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, எப்போதுமே ஒரு அலர்ட்டாகவே இருங்க. எப்பயுமே என்ன பிரச்சனையும் நடக்கலாம், எங்களுக்கு தெரியாது. இந்த யுத்தம் நடக்கிற காலப்பொழுதில் எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் எங்களோட உயிரையும் நாங்கள் பாதுகாக்க வேணும், எங்களை நம்பி இருக்கிறவங்களோட உயிரையும் நாங்கள் பாதுகாக்க வேணும். நாங்கள் இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுறது எங்களோட குடும்பத்துக்காக. எங்களுக்கு கொண்டுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால் ஃபோனை சைலண்ட் போட்டு வைக்காதீங்க. மற்றது சைலண்ட் ஒலி கேட்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை எங்கே வரப்போகுது, ஒருவேளை இப்போ மெயினாக நாங்கள் இருக்கிற இடங்களை தாக்காது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா வான்வழியில் வாரதை எப்படியுமே இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு ஆர்மியை நாங்கள் சல்யூட் பண்ணணும். ஏன்னா கூடிய அளவு அவங்களும் நித்திரை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி வண்ணி இல்லாமல் இருந்தவங்களை பாதுகாக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட மிஸ்டேக் ஆகி என்னவோ ஒன்று நடந்து வெடித்து எங்களோட பக்கம் வருமா இருந்தால் அது பெரிய பிரச்சனையும் ஆயிரும். அதனால் எல்லோரும் அலர்ட்டாகவே இருங்க. நித்திரை முக்கியம்தான். வேலை செஞ்சுட்டு வர டயர்டு, எல்லாருக்கும் டயர்ட் தான். இருந்தாலும் போனுகள் அலர்ட் வர நேரம், வெளியால் அலாரம் அடிக்கிற நேரம் பெருசாக கேட்காது. இப்போ கவர்மெண்ட் ஃபோனுக்கே கொடுத்துருக்குறாங்க, எல்லாரோட ஃபோனுக்குமே கேட்கும், எல்லாரும் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதனால் அந்த அலர்ட்டும் சேர்ந்து வரும். சைலண்ட் ஒலி வரையக்குள்ள கொஞ்சம் அவதானம் ஆயிருங்க, பாதுகாப்பாக இருங்க. எப்பயுமே எல்லாத்துக்கும் ரெடியாகவே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனவே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சைலண்ட் ஒலி சரியாக 12:06 கேட்டுச்சுது. வெடிப்பு சத்தம் 12:07 12:08 அதுக்குள்ளே கேட்டிருக்கும். யார் யார் இருக்கிற இடத்துல இந்த சத்தத்தை நீங்கள் வடிவாக உணர்ந்தீங்க அப்படி என்று சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.